எப்படி ஷூட்டிங்காக சென்னை வந்திருக்கோம். சென்னையில ஷூட்டிங்க்கு எனக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்துங்க எப்படி ஒரு ரூம்ன்றீங்க. இங்க பாருங்க, ஏசி ரூம் பூரா சுத்தி கட்டாச்சு. அப்படி ஒரு ஏசி ரூம்பு, காத்தாடி இருக்கு, எல்லாம் இருக்கு, அனைத்தும் இருக்கு. பாத்துக்குங்க, சாப்பாடு நல்ல வேலைக்கு வந்துருது. அப்படி மெத்தைய பார்த்தீங்கடா, இங்க வருங்க, நம்ம வீட்டு என் வீட்டுல இப்படி மெத்தைய பார்த்ததே இல்லை. உட்காந்தா தூக்கி போடுது, அவ்வளவு பெரிய மெத்தை. தூங்குனா சொர்க்கமா தூக்கம் வருது, சொல்ல முடியல. இப்படிலாம் வாழ்க்கை இருக்க மாட்டேன், எனக்கெல்லாம் தெரியாது. பிறந்து 36 வருஷம் ஆகுது. 36 வருஷத்துல இப்படியெல்லாம் வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை இருக்காக. நம்ம என்னைக்கும் உழைச்சிட்டு தினமும் வேலை வெட்டி ஒரு நிமிஷம் ரெஸ்ட் இல்லாம ஓடிட்டு கிடந்த முடியுமாவுக்கு இன்னைக்கு ஏதோ கடவுள் பார்த்துக்கோங்க, காலத்துக்கும் உழைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் இருந்து எனக்கு இங்க எப்படி ஒரு சான்ஸை கொடுத்துருக்கு. இந்த சான்ஸ்ல பார்த்து இருந்துட்டு ஒரு 2 நாள் மனசு கவலையா இருந்துச்சு. அப்ப பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இருக்கோம்னு அழுதேன். அப்புறம் பாத்துக்கோங்க, நல்லபடியா நல்லா எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இந்த ஐசு பாப்பா அப்படி பாவு, இன்னொன்னு இந்த சந்திரமதி, எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆமா, நல்லா பேச சிரிக்க. டிவி இருக்கு, டிவியை பார்க்க வேலைக்கு சாப்பாடு கொடுத்துறாங்க. வாங்க ரூம் சுத்தி காட்டுறேன். இங்க வாங்க, நல்லா இருக்கு. அப்படி இருக்கு. இதான் ரூம்பு. இந்த ஆளுகிட்டு போனோம்னா உட்காந்து இதை திறந்தாத்தான் சூரிய வெளிச்சத்தையே பார்க்க முடியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மணியும் தெரியுதுல, ஒன்னும் தெரியுதுல. பாத்தீங்களா, இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கிட்டு காட்டு, மணியும் தெரியுதுல, ஒன்னும் தெரியுதுல. எப்ப இருட்டுது எப்ப விடுதுன்னு தெரியல. காலிங் பெல் அடிச்சாப்புல சாப்பாடு ஓட்டுறாங்க. லாண்டரிக்கு துணி எடுத்துட்டு போயிடுறாங்க, குளிச்சு போட்டதை. எல்லா வேலையும் ரூம் கிளீன் பண்ண வந்துடுறாங்க. எல்லாமே கிளியரா நடக்குது. ஷூட்டிங்க்கு நம்ம கூப்பிடவும் வேன் வந்துருது. ஏறி போனோம்னா ஷூட்டிங் எடுத்துட்டு மறுபடியும் வந்துடுறோம். ஆனா என்ன, அடி உத மிதி எல்லாம் விழுகுது. இந்த பத்தியில காயத்தை மருந்து மாத்திரை எல்லாம் டாக்டர் கரெக்டா கவனிச்சுட்டு போயிடுறாரு. நல்லா கவனிப்பு. இங்கிட்டு வரேன், இங்கிட்டு பேசுவோம். நல்லா கவனிப்புத்தேன். நல்லா என்ன காய்ச்சி நல்லா கவனிக்காதுல. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம வீட்டுகள்ல கூட நம்மள கேர் பண்ணி இப்படி கவனிக்க மாட்டாங்க. அப்படி என்ன வேணும் கேட்டு நம்மளுக்கு செய்யறாங்க. பாத்துக்கங்க, வாஷ்ரூம் போகும்போது கூட எத்தனை பேர் வராங்க கூட. ஆமா, நம்ம கூட பாடிக்காடு மாதிரி வராங்க. அப்படி வராக. நல்லா போய்கிட்டு இருக்கு லைஃப். என் வாழ்க்கை இப்படி ஒரு மாற்றத்துக்கு காரணம் என்னுடைய உண்மையும் உழைப்பு. உண்மையான பேச்சும் உழைப்பும் தான். என்னைக்குமே உண்மையா இருக்கிற மனுஷன் உயர்வேன், உழைக்கிற மனுஷன் உயர்வேன் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு நான் தாத்தேன். ஆமா, இன்னைக்கு கஷ்டப்பட்டு நீ உழைக்கிறோம்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. நாளைக்கு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையில ஓடணும், நேர்வழியில போகணும். அந்த நேர்வழிதான் என்னைக்கு வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகணும். அப்படித்தான் இன்னைக்கு முன்னேற்றி கொண்டு போயிருக்கு நினைக்கிறேன். எனக்கு நான் வாழ்க்கையிலும் பார்க்காத சந்தோஷம். அப்படி நல்லா இதுல படுத்து அப்படி தூக்கம் வருது. அப்படியே சொர்க்கம் அப்பான்னு தூங்கிடுவேன். கிண்டு வெளி அடிக்கேன். ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க, சாப்பாடு வந்துருது, எல்லாம் வந்துருது. லாண்டரிக்கு துணி எடுத்துட்டு போயிடுறாங்க. எந்த வேலையும் இல்லை. ஷூட்டிங்ல நம்ம நடிக்கிறது என்ன சொல்றாங்களோ அந்த டாஸ்க பண்ண நடிக்க வீட்டுக்கு வரோம். அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் தங்கி இருக்காங்க, நானும் இருக்கேன். என்னை பார்த்துட்டு என் சந்தோஷத்தை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாரும் ஒரு நாள் முன்னேற்றுக்கு வருவோம். நல்லா